friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேப்பர் கப்பை ரீயூஸ் பண்ணி பேப்பர் கப் டால் தான் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ அந்த பேப்பர் கப் டாலை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நான் எடுத்துக்கிறது பாத்தீங்க அப்படின்னா 4 சின்ன சைஸ் பேப்பர் கப் டம்ளர் வந்து எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 பேப்பர் கப் டம்ளர் வந்து எடுத்துக்குவோம். எடுத்துட்டு ஒரு கப் டம்ளரை அப்படி கவுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி சணல் கயிறு இருக்கும்ல, அதை வந்து கை மாதிரி நம்ம வச்சுக்க போறோம். உங்களுக்கு கை எந்த அளவுக்கு நீளமாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு அளவு பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொம்மையை பொறுத்த வரைக்கும் கையும் காலும் நல்லா நீளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நீளமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி செலோ டேப் போட்டு ஒட்டிடுங்க. 2 பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேலே அந்த விளிம்பு இருக்குல்ல, அந்த விளிம்பில் வந்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து 2 டம்ளரையும் ஒன்று மேலே ஒன்று வந்து ஒட்ட போகிறோம். இது மாதிரி ஒட்டிக்க போகிறோம். இப்போ நான் மேலே அந்த விளிம்பில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபெவிகால் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து மேலே இன்னொரு கப்பை வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது ரொம்ப நேரம் இப்படியே நம்ம பிடிச்சிட்டு இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, செலோ டேப் போட்டு 2 சைடும் நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நல்லா ஸ்ட்ராங்காகவும் அது வந்து ஒட்டிக்கும். இப்போ 2 சைடும் செலோ டேப் போட்டு ஒட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கலர் தேவையோ நீங்கள் அந்த கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேர்ள் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் பிங்க் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா டார்க் பிங்க் அதை வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். கலர் வந்து உங்களோட ஆப்ஷனல் தான், நீங்கள் எந்த கலர் வேணாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே ஃபுல்லாக நம்ம அதாவது கீழ் போர்ஷன் ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா டார்க் பிங்க் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம மேல் போர்ஷன் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து ரெட் கலர், அதுக்கப்புறம் ஒயிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து எல்லோ கலர், திருப்பி ஒயிட் கலர் சேர்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின் கலர் வந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்கின் கலர் வந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து மேலே பக்கம் அதாவது மேல் டம்ளருக்கு அடிச்சுக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அடித்து முடிச்சாச்சு. இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது நல்லா வந்து காய விட்டுருங்க. நம்ம அதுக்குள்ளே இன்னொரு பாய் பொம்மை வந்து செய்ய போகிறோம். அதுக்கும் இதே மாதிரியே மேல் கப் வந்து ஸ்கின் கலர் அடிக்கணும். ஸோ அதனால் மேல் கப் வந்து ஸ்கின் கலரில் அடிச்சுக்கிறேன். இது உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் எல்லோ கலர் என்ன கலர் வேணாலும் நீங்கள் அடிச்சுக்கலாம். நான் வந்து ஸ்கின் கலர் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஸ்கின் கலர் வந்து அடிச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட பாயோட இதுக்கும் வந்து அடித்தாச்சு. இப்போ பாயோட கீழ் சைடு இருக்குல்ல, அது வந்து ஒரு ஷர்ட் போட்டிருக்க மாதிரி நம்ம வந்து வரைய போகிறோம். ப்ளூ கலரில் இந்த மாதிரி கோட் மாதிரி போட்டிருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க. பெயிண்டாலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற போர்ஷனுக்கு வந்து எல்லோ கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மினியான்ஸ்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கலரில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட சாய்ஸ்க்கு எந்த கலர் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பாய் டாலும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேர்ள் டாலுக்கு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரியே பாய் டாலுக்கும் கை வச்சுக்கலாம். இப்போ வந்து கால் வந்து வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நல்லா நீளமான சணல் கயிறாக 2 எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு அது வந்து உள் பக்கமாக அந்த மாதிரி வச்சுட்டு 2 இதுக்கும் செல்லோ டேப் போட்டு ஒட்டிடுங்க. இந்த டால் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் கடையில் வாங்கினா வந்து ஒரு 4 பீஸ் செட்டே 650 rupees சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு கை செட் பண்ணுறதுக்காக நான் வந்து நார்மலாக எல்லார் வீட்லேயும் கிடைக்கக்கூடிய களிமண், தோட்டத்து களிமண் தான் எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி உருளையாக வச்சு கைக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு எந்த விதமான க்ளேவும் யூஸ் பண்ணல. க்ளே யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறமா காலுக்கும் இதே மாதிரியே களிமண், அதை வந்து இந்த மாதிரி ஷூ ஷேப்பில் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. இது மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட டாலோட கையும் காலும் ரெடி ஆகிடும். கண்ணுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கூகுள் ஐஸ் வச்சாலும் ஓகே, இல்லை ஸ்கெட்சில் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். ஏற்கனவே கூகுள் ஐஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை வந்து மேலே ஐகார்டில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம பொம்மையோட அந்த வாய், மூக்கு அதெல்லாம் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸ்கெட்சால் வேணாலும் வரைஞ்சிக்கலாம், பெயிண்ட் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை சார்ட்டில் வந்து கட் பண்ணி ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம். இது வந்து கேர்ள் டால் அப்படின்றனால கண்ணு கொஞ்சம் அந்த புருவம்லாம் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட பாய் டால், கேர்ள் டால் ரெண்டுமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம பாய்க்கு வந்து பட்டன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நார்மலாக ஷர்ட்டில் பழைய ஷர்ட்டில் இருக்க பட்டன் எடுத்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. கேர்ளுக்கு வந்துட்டு ஒரு போ மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. யாராவது கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அதிலெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அதை கூட நீங்கள் வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ அது மேலே வைக்கிற அந்த கேப்புக்கு இந்த மாதிரி பேப்பரை 2ஆக மடக்கிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து இப்படி ரோல் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ரோல் பண்ணி முடிச்சுட்டு அந்த எண்டில் வந்து ஸ்டாப்லர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டாலோட கேப் வந்து ரெடி ஆகிடும். இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேப்பர் கப் டால் ரொம்ப அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளோட பேப்பர் கப் டால். இன்றைக்கி மார்ச் 8 உலக மகளிர் தினம். எல்லா விதமான மகளிருக்கும், வீட்டில் இருக்கவங்க, வேலைக்கு போகிற எல்லா மகளிருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.
நம்ம விமன்ஸ் நினச்சோம் அப்படின்னா முடியாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், உங்களுக்குன்னு எந்த டேலண்ட் இருக்குது அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நோக்கி நீங்கள் வந்து செயல்படுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி டேலண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து போடலாம். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் கண்டிப்பாக நீங்களும் வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், விஷ் யூ ஹாப்பி விமன்ஸ் டே ஃபார் ஆல் த விமன்ஸ். அதுக்கப்புறம் நம்மளோட கிவ் அவே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வின்னர்ஸ் எல்லாத்தையுமே நான் சூஸ் பண்ணி வச்சுட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஆல் த வின்னர்ஸ். வின்னர்ஸ் வந்து இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன். பட் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது, எடிட் பண்ணுற ஒர்க் இருந்ததுனால நான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணலை. இன்னும் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு நான் வந்து வின்னர்ஸ்லாம் யார் அப்படின்றத நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் விஷஸ். கண்டிப்பாக இதே சப்போர்ட்டை எனக்கு திருப்பி கொடுங்க. இந்த பேப்பர் கப் டால் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்மளோட கிச்சன் டூரில் இந்த பேப்பர் கப் டால் எப்படி செய்யறதுன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்மளோட கிச்சன் டூர் வீடியோ மேலே ஐகார்டில் தானே செக் பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம கிச்சனில் இருக்கிற அந்த டால். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.